ஹலோ ஐத்தி கிச்சனில் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கனை வச்சு தம் பிரியாணி அட்டகாசமாக போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் ரைஸை 25 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ். அதில் 500 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர், 2-3 துளிகள் லைம் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் விட்டுடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சின்னதாக பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, நட்சத்திர சோம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிடலாம். முதல்ல ஆயிடுச்சு. இதில் வந்து உலர்ந்த திராட்சை வந்து ஒரு 4, ஒரு 10 முந்திரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது முன்னாடி சிக்கன்லேயே நம்ம சேர்த்துருக்கோம். இதில் வந்து 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி புதினா தழை, அது கூட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி பொடிசாக சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா அவியட்டும். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் வந்து மிளகு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இது எல்லாமே நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி தான் நான் மசாலா சேர்த்துப்பேன். இதுக்கு இதை 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி எடுத்துருக்கோம். நல்ல சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் எடுத்துருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் போடைக்கும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை சேர்க்கலாம். எப்போவுமே ரைஸ் பிரியாணி சாதமாக வரும்போது உடையக்கூடாது. அப்போது முழுமையாக இருக்கணும்னா போட்டு கிண்டையெல்லாம் தேவையில்லை. இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்டகாசமாக இருக்குங்க இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணினாலே நமக்கு சும்மாவே பிடிக்கும். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொரித்து எடுத்துருக்கிறேன். இதை அது மேலே சேருங்க. இப்போ நம்ம தம் விட போகிறோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள், புதினா தலைகள், அது கூட சஃப்ரானை வந்து பாலில் கலக்கி வச்சுருக்கிறேன். அதையும் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ தம்மில் போட்டாச்சு. எனக்கு ஒரு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மாவே சூப்பராக இருக்கும். பிரியாணினா அவ்வளோதான். பாருங்கள், ரைஸ்லாம் எவ்வளோ நீளமாக வந்திருக்கு. அதாவது சாதமாகும் போது கண்டிப்பாக இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம புலாவாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், இப்படி இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மேலே கொத்தமல்லி தலைகள் எல்லாம் தூவிட்டு ஆச்சு. இது கூட நான் ரைத்தா வச்சுருக்கிறேன், கேரட் வச்சுருக்கேன், கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.